திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திற்கு ஈர்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டையே தமிழகத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதை அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கி சைக்கிள் ஓட்டி சினிமா பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஈர்த்த முதலீடு வெறும் 7,618 கோடி ரூபாய்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் 18,000 கோடி ரூபாய் மட்டுமே முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் பெரும்பாலானவை செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும், அது பற்றி அப்போது தொழில்துறை மற்றும் நிதித்துறையில் செயலாளர்களாக இருந்த அருண் ராய், முருகானந்தம் ஆகிய IAS அதிகாரிகளை முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.